ஆபிரகாம் எப்ப எகிப்து போனாரு? 13ஆம் அதிகாரத்துல பஞ்சம் வந்த உடனே ஆபிரகாம் எங்க போயிட்டாரு? எகிப்துக்கு போயிட்டாரு. எகிப்துக்கு போய் அங்க போய் பார்வோன்ட்ட பிரச்சனை வந்து ஆகார கூட்டிக்கிட்டு திருப்பி வந்துட்டார், கானானுக்கு வந்துட்டார். ஆனா இவர் என்ன சொல்றாரு? ஆபிரகாம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நீ எங்க போன? நீ அங்க இருந்து புறப்பட்டிய, ஐப்ராத்துல இருந்து அங்க இருந்தே கணக்கு வச்சுக்கிட்டேன். சில நேரத்துல நீ கொஞ்சம் அப்படி வழி விலகி வெளியே போன பாரு, வழி விலகி போய் அந்த இடத்துல வந்துட்டு எகிப்துல இருந்து திருப்பி வந்த பாரு, அந்த ஸ்டெப்பையுமே நான் கணக்கு தான் வச்சுக்கிட்டேன். உனக்கு அது சாபமாக முடியவில்லை, அதை மீண்டுமாக நான் ஆசீர்வாதமாய் மாத்தி அதையே உன் எல்லையாக நான் குறிச்சிட்டேன். எகிப்துக்கு அவன் அப்பதானே போனார், ஒரே தடவை தான் போனார் எகிப்துக்கு. அந்த ஒரு தடவை அவர் எகிப்துக்கு போன போது அவர் சொல்றாரு, எகிப்தின் நதி துவக்கி அங்கிருந்து ஆரம்பிச்சுக்கிட்டேன் ஆபிரகாம். பல நேரத்தில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்மாற்றம் அடைகிறோம், கொஞ்சம் பின்னாடி போறோம், கொஞ்ச நாள் ஆண்டவர் விட்டு தூரம் போறோம், திருப்பி வரோம், மனம் திரும்புறோம். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்? ஆண்டவர் விட்டு போயிட்டேன், இப்ப திருப்பி புதுசா வந்திருக்கிறேன். உண்மைதான், புதுப்பிச்சுட்டாரு எல்லாம். ஆனா அந்த இடைப்பட்ட காலம் இருக்குல்ல, அந்த பின்மாற்றம் அடைஞ்ச காலத்தை கத்தர் கணக்கு வச்சுக்கலையா, அதை கூட உனக்கு ஆசீர்வாதமா தான் மாத்தி கொடுக்கிறாராம். நான் என் தேவனை பொறுத்த வரைக்கும் நான் அனுபவிச்சதை சொல்றேன். நாம விழுந்தாலும் அந்த வீழ்ச்சியில கத்தர் நம்ம எப்படி தூக்கி எடுத்து ஆசீர்வாதமாய் மாத்துவார் என்பதை கத்தர் கர்த்தல் இருக்கு. அது தேவனால் முடியும். எப்படி